வணக்கம். நம்ம தலைவர் பேசுகிறேன். நேற்று அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்த விஷயத்த நம்ம பேசணும். அதுபோக கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் நடக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு மக்களுக்கு நல்லா புரிய வைக்கணும், அந்த மாதிரி அரசியல் கட்சி தான் வேணும் அப்படின்னு சொன்னார். நம்ம கூட சொன்னோம், அனைத்தையும் அரசியல் ரீதியாகத்தையும் பார்க்க முடியுமே ஒழிய நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நாங்களாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னு கேட்டால், காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதாவது எதிர்ப்பு தெரிவிப்பீங்க, நல்லது கெட்டதை பேசிட்டே ஆகணும் நாட்டில். அப்போத்தான் அது சாத்தியப்படும், அது நீடித்து நடக்கும் அப்படிங்கிற நம்ம சொன்னோம். ஏற்கனவே அண்ணாமலை புது மனுஷன் கிடையாது. ஏற்கனவே இங்கே பாராளுமன்ற தேர்தலில், சட்டசபை தேர்தலில் சந்தித்த பாரதிய ஜனதா தலைவராக இருந்து இங்கே சந்தித்தவர் தான். அவர் 2 தோற்று போட்டி அவருக்கு உள்கட்சியிலே எதிர்ப்பு வந்து அவரை மாற்றணும்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி வானதி சீனிவாசனை போடுறதா, ராசாவை தலைவராக போடுறதா, இப்படி பல பிரச்சனை ஆகி கடைசியில் விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்க முடியாமல் பேட்டியெல்லாம் கொடுக்கூடான்ட்டாங்க. மேலே யாரையுமே பேட்டி கொடுக்காத பண்ணி பேச போப்பா அப்படின்ட்டாங்க. தமிழை சவுந்தரராஜனோட மோதி சண்டை விட்டு கடைசியில் எல்லாரும் அமித்ஷாட்ட போய் கடைசியில் பார்த்தா யோசிச்சு பார்த்தாங்க, இனி அண்ணாமலையை வச்சு இங்கே தேர்தல் நடத்த முடியாது. ஏன்னா அண்ணாமலை ஒரு கட்டத்தில் பாரேசனா விட்டே வெளியேற போயிட்டார். அதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த மறக்கணுங்கிறதுக்காகத்தே அவங்க லண்டன் போய் சொல்லிட்டு சும்மா நாச்சுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சும்மா தூங்கி எதிர்த்து வாப்பா, அங்கே படிக்கிறியோ படிக்கலையோ, இதெல்லாம் மறக்கடிக்கணும் மக்களுக்கு. நீ புதுசான ஆள் மாதிரி இவங்களை காட்டுங்க. ஏன்னா இப்போ தோத்த தலைமையை வச்சு திருப்பி இன்னொரு தேர்தலை சந்திச்சா கவர்ச்சி இருக்காது, ஓட்டாக மாறாது. அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் அமித்ஷாவும் ஒரு நரேந்திர மோடி போய் சொல்லி அமித்ஷா போட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பாய வச்சு படுக்க போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு இங்கே வந்து எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க, இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு இங்கே வந்து ஒரு கதையை விடுறாரு. கதை விடுறதுன்னு பார்த்தா அது என்ன சொல்றாங்கன்னா, சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறாங்க அதுன்னு சொல்றாங்க. சாதி ரீதியாக பிளவுபடுத்துறது இணைய கேட்டால் அதிகமாக வந்து பிஜேபி தான். நான் இதெல்லாம் வெளியே சொல்லலை. உங்களுக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே கட்டத்தில் தான் நாங்கள் வந்து ஆதரித்து உங்களுக்கு நம்ம வேலையெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதே நேரத்தில் ஜாதி ரீதியான பிளவுகளை நீங்கள் தான் அதிகப்படுத்தினீங்க. ஏன்னா ஓபிஎஸ் தேவர் ஓட்டை பூரா வாங்கணுங்கிறக்காக ஓபிஎஸ் தனியாக கொண்டாந்து ராமநாதபுரத்தில் நிப்பாட்டினது நீங்கள் தான். அதே போல் கோனார் ஓட்டுகளை பூரா வாங்கணும் அப்படி தேவநாத யாதவை கொண்டாந்து பெரிய சீட்டிங் தேவநாதை உள்ள வரக்காரு. இன்னமும் 400 கோடியை காணாம 300 கோடியை காணாமனு சண்டை ஓட்டு கிடக்காங்க. இங்கே ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. எவனை கொண்டாந்து போட்டு சிவகங்கையில் வேட்பாளர் நிப்பாட்டி எங்களெல்லாம் எவனையுமே மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா வேட்பாளர் ஜெயிக்கணும் வந்தால் தானே போலிக்காக கணக்காட்டி சீட்டி மன்னர் போய மயிலாப்பூர் வங்கியில் போய் உள்ளே பூந்து கொள்ளையடிச்சிட்டு வந்த காசை நின்று இதை சாக்கா வச்சு நம்ம அடிச்சு எங்கிட்ட சொத்து வாங்கி படுத்துக்கோம்னு சொன்னால கொண்டாந்து நிற்க வச்சு வேட்பாளர் நிற்க வச்சு தேவர் ஓட்டை யாதவர் ஓட்டை பூரா வாங்க நினச்சி இவரை போட்டு விட்டீங்க. அதே போல் இவர் தேவர் ஓட்டை வாங்கணுங்கிறக்காக தினகரனை கண்டிப்பாக நீ நின்றே ஆகணும் அப்படின்னு அவருடைய. அதே போல பெரம்பலூர்ல அதே முடையார் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக அவரை நிற்க வச்சிய. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சாதி ரீதியான விஷயங்களை நீங்க இதே புலப்படுத்துனீங்க. சான்பானையை கூட வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் என்ன நடந்துச்சுங்கிறீங்க? ஒண்ணுமே நடக்கலை. தோத்துட்டே போனீங்க. கடைசியில் நீங்க தோத்து போனீங்க, ஜெயிக்கிற அதிமுகவை தோக்கடிச்சிய. இதே நடக்குது. அதனால ஜாதி ரீதியான விஷயங்களை அதிகமாக கையில் எடுக்கிறது பாரதிய ஜனதா மாதிரிதான் என் பார்வை தெரியுது. இதெல்லாம் வேணாம், தேவையில்லை, இதெல்லாம் நிப்பாட்டுங்க. இதெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு கிரிமினல் பண்ணி இவ்வளவு நீங்க என்னத்தை சாதிச்சிட போறீங்க? சாதி ரீதியாக பிரிச்சு என்ன உங்களுக்கு ஓட்டு போட்டானப்ப இல்லை என்ன வச்சு இப்போ உங்க ஓட்டு செய்தாமல் நீங்க தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு செய்து உங்களுக்கு தக்க வைக்க முடியாது. நீங்க வாங்கின 4 செய்த ஓட்டு அப்படி விஜய் ஓடி போச்சு. இன்னும் நீங்க புதுசா அண்ணாமலையா வந்தாலும் எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் தோத்த அண்ணாமலை கிடையாது, புதுசா நம்ம நேத்தா வந்திருக்காரு அண்ணாமலை அரசியலுக்கு. அவர் வந்து 5-6 வருஷம் ஆச்சு, 2 தேர்தல் சந்திச்சு தோத்து போனாரு. புதுசா வந்து எல்லாத்தையும் மறக்கடிக்கிறக்காக 2 பேர் திட்டம் தீட்டி அமித்ஷா மோடி கொண்டாந்து உங்களை களத்துல இறக்கியிருக்காங்க. உங்க வேகத்துக்கு பாரதிய ஜனதா சரியா வராது. நீங்க நல்லவரோ கெட்டவரோ நமக்கு தெரியாது. நல்லா பேசுறீங்க, அது நமக்கு நெருங்கி பழகுனது இல்லை உங்களோட. அதனால உங்க வேகத்துக்கு பாரதிய ஜனதா சரியா வராது. உங்களை நம்பி புதுசா ஒரு இளைஞரும் பாரதிய ஜனதா சேர்த்து அயவாழ்க்கை குட்டிச்சோராக்கிறாரு. அதான் நான் சொல்றேன். நான் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு ஒரு புதுசா ஒன்று சொல்றேன். இப்போ எலெக்ஷன் உள்கட்சி தேர்தல் உங்க தேர்தல் நடக்க போகுது. அதனால பாரதிய ஜனதாவில் நீ சேரணும்னு நினைச்சீங்கன்னா வேணா வெளியேறிடு. காங்கிரஸ்ல சேர்றது ஒண்ணுதான், பாரதிய ஜனதா சேர்றது ஒண்ணுதான். தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிரு. சரியான ரோசமான ஆளாந்து நீ வெளியேறிடு. அந்த கட்சி வேணாம், விளங்காது, ஓடிடையாது. கட்சியில வயசும் போய் வாழ்க்கையும் போய் காசும் போய் கடையில் நட்டாத்துல போயிடுவேன். ஒண்ணுமே ஆகாது, வேலைக்கே ஆகாது. அப்புறம் ஒன்று பேசியிருக்காரு, அறநிலைத்துறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனே இருக்காரு. நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அதை சொல்லுங்க முதல்ல. ஆட்சிக்கு வந்தவொடனே அது இருக்கு இல்லைங்கிறது அப்புறம். அத்தைக்கு மீசை முளைச்சு சித்தப்பான்னு கூப்பிடுறதா, தங்கச்சின்னு கூப்பிடுறதா, பாட்டின்னு கூப்பிடுறதா, பேத்தின்னு கூப்பிடுறதாங்கிறது அப்புறம் வச்சுக்கிடுவோம். நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அதை சொல்லுங்க முதல்ல. உங்கள் ஓட்டு சதவீதம் என்ன கணக்கு உங்கள்கிட்ட இருக்கு? 1998 உங்களுடைய ஓட்டு 2%. ஜெயலலிதாவோட பாராளுமன்றத்தில் கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் பிரதமராகனு சொன்ன உடனே ஓட்டு 19% மாறிடுச்சு. அப்போ திருப்பி ஜெயலலிதா கவுத்தி விட்டுருச்சு ஆட்சியை. கடைசியில் பார்த்தா கருணாநிதியோட கூட்டணி வச்சு ஓட்டு செய்த 18 ஆயிடுச்சு. 1% அப்பயே குறைஞ்சி. திருப்பி இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே 19% ஓட்டுட்டேன். 6 அமமுகவை சேர்த்திருக்கிய, ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கிய,
இப்படி எல்லா சாதிக்காரங்களையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. எல்லா சாதிக்காரங்களையும் சேர்த்து வச்ச பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து வச்சிருக்கீங்க. அங்கே வன்னியர் ஓட்டை சேர்க்கறதுக்காக இருக்கிறதுக்காக இப்படி எல்லா கட்சியும் சேர்த்தே 19% ஓட்டுட்டே உங்களால் முக்கி வாங்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா மேற்கொண்டு உங்களால் வாங்க. அப்போ எப்போ 98 இருந்து எப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ அதே 2024 அதே இடத்துல இருக்கீங்க. புதுசாக நீங்கள் எந்த இடத்துக்குமே வரல. அதனால நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா புதுசாக இருக்கக்கூடிய தொண்டராக இருந்தாலும் சரி, பழையா இருக்கக்கூடிய தொண்டராக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கிறது தேவையில்லை. வெளியே நீயே ஒரு கட்சி ஆரம்பிச்சாதே உத்தம. திமுகவோ அதிமுகவோ நான் சொல்ல வரல. வேணா பாரதிய ஜனதா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அந்த கட்சி வேலைக்காக அண்ணாமலையே விழா போயிட்டாரே, நீ எல்லாம் எப்போ காத்துக்காம. ஏன்னா அங்கே சிஸ்டம் அப்படி இருக்கும். அதுவும் பேன் இதுவும் பேன். ஒருத்தர் வேட்டியை பிடிச்சி எடுத்து, ஒருத்தர் பேண்ட்டை பிடிச்சி எடுப்பேன், அண்ணாமலை சட்டையை பிடிச்சி ஒருத்தர் இருப்பேன், சட்டியை பிடிச்சி ஒருத்தர் இருப்பேன். ஒன்றுமே செயல்படவே முடியாது. இப்போ லண்டன் போயிட்டு வந்தக்கன்னு உங்களுக்கு ஒரு பகட்டா தெரியுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்புறம் அறநிலைத்துறை வந்தவொடனே நான் அறநிலைத்துறை விட்டு கோயிலில் எடுத்துருவோம், தனியாக பக்தர்கிட்ட ஒப்படைச்சு பக்தர்கிட்ட கும்பிடிச்சா போட்டு கொள்ளையடிச்சிட்டு போகிறதா எல்லாத்தையும். ஏப்பா எல்லாத்தையும் நகை நட்டுக்கலாம் ஆட்டையை போட்டு போகலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அரசாங்கத்தில் சிறப்பாக இருக்கோ இல்லையோ, அரசாங்கத்தில் ஒரு துறை அது வேற விஷயம். ஆனால் ஒழுக்கமாவது பாதுகாப்பாவது இருக்கும். உங்கள்கிட்ட போனால் சிறப்பாக இருக்கும். ஆனால் நகையும் இருக்காது, நட்டு இருக்காது, நிலம் இருக்காது, நஞ்சை இருக்காது, புஞ்சை இருக்காது, எல்லாம் சுருட்டி கூடி தலைமை இருக்க வச்சு தலையை வச்சு படுத்துக்குவேன். கடைசி வருமானம் வரலனா முழங்கால கட்டி பிடிச்சி எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பான்னு சொல்லி. அப்போ அரசாங்கத்தில் இருந்தாத்தையும் 1000 வருஷ கோயிலை பாதுகாக்க முடியும். சும்மா லேசான விஷயம் இல்லை. வாய்ட்ட பேசலாம், நான் வர்றதுக்கு முன்னாடி 1000 பேசலாம். ஆனால் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்றதுக்காகலாம் நாம பேச முடியாது. அதனால இது எப்பவுமே அழிவழக்கா திட்டமிட்டே பேசாதீங்க. எப்பவுமே நடைமுறை சாத்தியம். அதனால பாரதிய ஜனதாவோட கட்சியில் இருக்கிறது இளைஞர்கள் சுதாகர் ரெட்டி சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனால் வெளியேறுங்க. இளைஞர்கள் புதுசாக பழைய ஆள் எல்லாம் வெளியே தனி கட்சி ஆரம்பிச்சு. நான் எப்படி 8ஆம் நம்பர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். வெளியே போ. 9ஆம் நம்பர் 6 மணி, 10ஆம் நம்பர் 6 மணி, 11ஆம் நம்பர் 6 மணி. யாரு நீயே ராசாவா இருக்கணும் அந்த கட்சியில. வேசியா எலிக்கு வாழ புளிக்கு தலையா வாழா இருக்க எலிக்கு தலையாரு அத்தனை சொல்லி இவங்களோட இருந்து வேலைக்கு ஆகாது. எதுவுமே உன்னால் முன்னேறவே முடியாது. உன்னுடைய ஆசை பாசை உன்னுடைய லட்சியம் எதுவுமே நிறைவேறாம போயிடும். காலம் முழுக்க வீணா போயிடும். விரல் கரிச்ச நீரா போயிடும். பாலைவனத்துல விவசாயம் பண்ண கதையா போயிடும். உன் கதை பூரா அத்தனை சொல்லி காங்கிரஸ்ல சேர்றது ஒண்ணுதான், பாரதிய ஜனதா சேர்றது ஒண்ணு. அண்ணாமலை சும்மா பேசிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு போய் தேவையில்லை. ஏன்னா அண்ணாமலை வெளியேற போனவர் தானே. அப்ப அங்க எவ்வளவு நெருக்கடி இருக்கும். இங்க தேவையில்லாத வெளியில் தான் நினைக்கிறேன். அதனால நான் அண்ணாமலைக்கு தனிப்பட்ட விஷயமா பாக்குறேன். உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நீங்க எப்படி பேசுறீங்களோ உங்க பாரதிய ஜனதா உங்களுக்கு ஆயப்படாது. தனியா நீங்களும் பிடிச்சிருங்க. விஷயம் மாதிரி நீங்களும் பிடிச்சி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க.